மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. இப்போ என்ன அப்படின்னா, வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிற பாவகம் அப்படின்னா ஜோதிடத்தில் அது எதுங்க? இப்போ ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னமாக இருக்குது, நான் நிலம் வாங்கிட்டேன். 4ஆம் பாவக சந்திரன் 4லேயே உட்காந்துருக்குறாங்க, நான் நிலத்தை வாங்கிட்டேன். ஆனால் இந்த நிலம்ங்கிறது நல்ல வீடு, அழகான வீடு, நிறைய செலவு பண்ணி அவர் கட்டியிருக்கிறாரு. அந்த வீட்டில் போய் வாழக்கூடிய யோகம்ங்கிறது அந்த காலங்களில் அந்த குடும்பத்திற்கு இருக்குதான்னா அங்கே இல்லை. இது கிரக அமைப்புன்னு சொல்கிறத விட ஜாதகரால் இது பார்த்து ஆசையாக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக கட்டின வீடு. ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இல்லை நம்முடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்னாலேயோ நம்ம கட்டின அந்த சொந்த வீட்டில் நம்மளால இருக்கவே முடியாது. அதை யாருக்காவது வாடகைக்கு விட்டுட்டோ இல்லை நம்ம அந்த வீட்டில் தங்க முடியாத ஒரு சூழலை உருவாகுது அப்படிங்கும் பொழுது இது எதுனாலும் இந்த 4ஆம் பாவக கிரகம்ங்கிறது இந்த பாவகத்தில் 11ல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆசைப்பட்டு கட்டின வீட்டுக்குள்ளே போகவே முடியாது, இருக்கவே முடியாது. அது ஜாதகருக்கு தடையாக இருக்குமானா, வீடுன்னா முருகன் தான். முருகனை யாரெல்லாம் வழிபடுறீங்களோ கண்டிப்பாக ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் உமா வெங்கட் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம், பொதுவாக எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கிற அதிகபட்ச ஆசை அப்படின்னா ஒரு சொந்த வீடு கட்டி அந்த சொந்த வீட்டுக்கு நம்ம குடிபுகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கிற அதிகபட்ச ஆசை. கடன் வாங்கி லோன் போட்டு சேர்த்து வச்ச அத்தனை நகைகளையும் கொண்டு போய் பேங்க்கில் வச்சு கஷ்டப்பட்டு எல்லாருமே சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிற பாவகம் அப்படின்னா ஜோதிடத்தில் அது எதுங்க? இப்போ லக்னத்திற்கு 4ஆம் பாவகம்னு சொல்லக்கூடியது மனை அமைப்பு. ஒரு ஜாதகம் பார்த்த உடனே மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வாங்கலாம், இதற்கு இப்போ முயற்சி பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ 4ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கும். ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் பார்த்தாலே மன யோகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அங்கே சொல்ல முடியும். கண்டிப்பாக மேம். மேம், இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒரு லேண்ட் வாங்கிடுறாங்க, லேண்ட் இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிடுறாங்க. வாங்கினது அப்படியே இருக்குது. அந்த இடத்துல வீடு கட்டலாம்னு சொல்லி துவங்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அது ஒன்றும் தள்ளி போயிட்டே இருக்குது. அப்படி இல்லைன்னா கட்ட முடியவே இல்லை, கட்டுறதுக்கான சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமையவே மாட்டேங்குது. அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த 4ஆம் இடம் என்ன மாதிரியான கிரகங்கள் அங்கே அமர்ந்திருக்கும்? இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நிலம் வாங்கிட்டாங்கன்னா ஒரு காலம், அக்ஷய லக்ன பദ്ധதியில் இதை அழகாக சொல்லலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னமாக இருக்குது, நான் நிலம் வாங்கிட்டேன். 4ஆம் பாவக சந்திரன் 4லேயே உட்காந்துருக்குறாங்க, நான் நிலத்தை வாங்கிட்டேன். ஆனால் இந்த நிலம்ங்கிறது அடுத்த லக்னம் மாறும்போது, ஏஎல்பி லக்னம்ங்கிறது ரிஷப லக்னமாக மாறும்போது 4ஆம் பாவ அதிபதி சூரியனாக இருப்பார். அவர் கடகராசியில் இருக்கும்போது அந்த வீடு கட்டுவதில் பிரச்சனை, நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். எது சார்ந்த பிரச்சனைகள் வரும்? அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இருக்கும். கட்ட முயற்சி பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும். நிலம் சரியா இல்லை, இந்த மண் சரியா இல்லை, நீர் சரியா இல்லை, அதே மாதிரி அந்த வரைபடம் அப்படிங்கிறது சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கும். அது 10 வருஷம் முழுமையாக இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. சில காலங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு அது இருக்கும். அது கழிந்த பின் அவங்க கட்டுவாங்களானா கட்டுவாங்க. இந்த 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்ததுன்னா வீடு கட்டுறதுல ஒரு இழுபறி, ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு அழுத்தம்ங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டை ஆரம்பிச்சுருவாங்க, அந்த பேஸ் அப்படிங்கிறது போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் மேலே எழும்புமானா ஒரு 3 வருஷம் கழிஞ்சு தான் அடுத்த நிலைக்கு அப்படிங்கிறது அந்த வீடு வரும். அதுவும் அங்கே தடைபடுமானா தடைபடும். ஒரு செயலை ஆரம்பித்து விட்டு பின் அதை தடுக்கப்பட்டு அது பின் இத்தனை காலங்கள் கழிஞ்சு கட்டுவாங்களானா அதை கட்டுவாங்க. நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம், பாதி கட்டிட்டேன் நிற்குது, அதுக்கப்புறம் எனக்கு லோன் கிடைக்கலம்பாங்க. சிலர் சரியான நேரம்ங்கிறது அமையலைன்னு சொல்லுவாங்க. இல்லைனா இவங்கள்ட்ட சண்டை வந்துருச்சு அதனால பிரச்சனை ஆயிடுச்சு அப்படியே விட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. அதற்கும் காரணம் இருக்குதானா இருக்குது. அந்த வீடு கட்டும்போதும் சரி, நிலம் வாங்கும்போதும் சரி, ஒரு ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய அமைப்பு நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லுவோம். இல்லைனா வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் கேட்குறது இந்த 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடுங்கிறது அந்த பாதி கட்டத்தில் நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக மேம். இப்போ வீடு கட்டிட்டாங்க, வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு கிரகப்பிரவேசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடும் பொழுது அதுலேயே பாதி பேருக்கு நிறைய தடைகளும் சிக்கல்களும் இருக்கு மேம். தேதி ஒன்று குறிச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், மறுபடியும் தேதி மாற்றுவாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சாலும் அந்த வீட்டுக்கு குடிபுகிற காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும். இது எதனால மேம்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே என்னுடைய நண்பருடைய ஜாதகம், அவர் வெளிநாட்டில் இருந்தார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அழகான மனை அப்படிங்கிறது கட்டிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போக முடிஞ்சுதானா போக முடியல, கிரகப்பிரவேசம் பண்ண முடிஞ்சுதானா பண்ண முடியல. அவர் வெளிநாட்டில் இருந்தார். மனைவிட்ட பண்ண சொல்லப்போ இல்லை நீங்கள் வந்தால் தான் அதை பண்ணுவோம் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டாங்க. நல்ல வீடு, அழகான வீடு, நிறைய செலவு பண்ணி அவர் கட்டியிருக்கிறாரு. அந்த வீட்டில் போய் வாழக்கூடிய யோகம்ங்கிறது அந்த காலங்களில் அந்த குடும்பத்திற்கு இருக்குதானா அங்கே இல்லை. இது கிரக அமைப்புன்னு சொல்கிறத விட ஜாதகரால் இது ஒரு தடுக்கப்படுகிறது. அவருடைய ஜாதகத்தில் அந்த 4ஆம் பாவகம் லக்னத்தில் இருந்ததுனால அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாத ஒரு தன்மை, அந்த அழுத்தம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருந்தது. அது எல்லாரையுமே பாதிச்சதானா கண்டிப்பாக பாதிச்சது. இது என்னுடைய நண்பர் ஜாதகம் அப்படிங்கிறதுனால எனக்கு தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தான், வீடு கட்டினாலும் அதில் போய் வாழக்கூடிய யோகமும், அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா வீடை கட்டிட்டு வாடகைக்கு விட்டுருவாங்க. நானுமே அதை கேட்கலான்னு வந்தேன் மேம். ஏன்னா பார்த்து ஆசையாக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக கட்டின வீடு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இல்லை நம்முடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்னாலேயோ நம்ம கட்டின அந்த சொந்த வீட்டில் நம்மளால இருக்கவே முடியாது. அதை யாருக்காவது வாடகைக்கு விட்டுட்டோ இல்லை நம்ம அந்த வீட்டில் தங்க முடியாத ஒரு சூழலை உருவாகுது அப்படிங்கும் பொழுது இது எதனால மேம்? இந்த 4ஆம் பாவக கிரகம்ங்கிறது இந்த பாவகத்தில் 11ல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆசைப்பட்டு கட்டின வீட்டுக்குள்ளே போகவே முடியாது, இருக்கவே முடியாது. அது ஜாதகருக்கு தடையாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இவங்க வீடு கட்டும்போதே நமக்கு அது பயன்படுமா, இல்லைனா இத்தனை காலங்கள் கழித்து தான் நம்ம அதில் போய் இருக்க போகிறோமா அப்படிங்கிறதையே சொல்லுவோம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் நம்ம ஃபோனில் ஜாதகம் நிறைய தடவை கேட்பாங்க. அவங்க கேட்கக்கூடியது, நான் வீடு கட்டிட்டேன், 4 வருஷமாச்சு எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல, 3 வருஷமாச்சு எனக்கு போக முடியல, கடைசியில் எங்கிட்ட கேட்டது 2 வருஷமாச்சு என்னால் போக முடியல அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு நண்பர், அதுவும் இங்கே தான் சென்னையில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த நட்சத்திர புள்ளிகள், ஏஎல்பி நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல பாவகத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் அந்த வீட்டுக்கு எதிராக என்னால் அங்கே போய் இருக்க முடியல, எனக்கு உடம்பு ஒத்துழைக்கலை அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். அவருக்கு அந்த மனம்ங்கிறது அங்கே வரல, உள்ளேயே போக முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஜாதக அமைப்பின்படி தான் வீடு கட்டி அதில் போய் குடியிருக்கிறதும், வீடு கட்டி அதை வாடகைக்கு விடுறதும். சிலர் வீடு கட்டிடுவாங்க, கட்டிட்டு போனீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் வரும், கேட்டாங்கன்னா வாஸ்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் வீட்டை காலி பண்ணிவிட்டு வாடகை வீட்டில் போய் இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் கட்டின வீட்டை அனுபவிக்கக்கூடிய யோகம்ங்கிறது இருக்கும். அதை பார்த்து கொண்டு தான் அதை செய்யணும் அப்படிங்கிறத இவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய திண்டாடுறாங்க. வீடு கட்டிட்டோம், வண்டி வாங்கிட்டோம், டிரைவர் சரியாக அமையலை, வண்டி வாங்கிட்டோம், எங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியல அப்படிங்கிற ஒரு தன்மை தான். ஒரு செலவு செய்யும்போது ஒரு வீடு மனை யோகமாக இருந்தாலும் சரி, அந்த நிலமாக இருந்தாலும் சரி, அந்த அமைப்பு எனக்கு இந்த காலகட்டத்தில் பயன்படுமா, நான் இதை எப்போ பயன்படுத்துவேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ கிடைக்கும்போது தான் கட்ட முடியும், கரெக்டுங்களா? ஒரு பணம் இருக்கும்போது தான் வீடை கட்ட முடியும், வீடை வாங்க முடியும், நிலத்தை வைக்க முடியும். ஆனால் அதை நான் அனுபவிக்கக்கூடிய யோகம் தற்போது இருக்கான்னு தெரிஞ்சுனேன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். அதனால் எனக்கு அழுத்தம்ங்கிறது அங்கே இருக்காது. அதற்காகவே என்ன சொல்கிறோன்னா, வீடு வாங்குவீங்க, பட் அங்கே போய் குடியிருக்க வேண்டாம்னு இப்போ நினைக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், வாடகைக்கு விடுறதா இருந்தால் கூட விடுங்க, ஆனால் இப்போ அதை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத தெளிவாக அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுவோம். கண்டிப்பாக. ஒரு சிலருக்கு வீடு அப்படிங்கிறது நிலம் வாங்குறதுலேருந்து நம்ம தொடர்ந்து பேசணும். ஆனால் கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் அவங்களால கட்ட முடியல. பொருளாதார சூழல் சார்ந்தோ இல்லை கடன் சுமை சார்ந்தோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பல்வேறுபட்ட குழப்பங்களில் இருக்காங்களே மேம். உங்களுக்கு சொந்த வீடு கனவு நனவாகணுமா, சீக்கிரம் உங்கள் சொந்த வீட்டில் குடி போகணுமா, இந்த ஒரே ஒரு விஷயத்த செய்யுங்க. சீக்கிரம் ஒரு வீடு கட்டுவீங்க அப்படின்னா அது என்ன விஷயம், என்னென்ன மாதிரியான எளிய வகை பரிகாரமாக அவங்க செய்யலாம்? இப்போ நீங்கள் இந்த வீடு அப்படின்னு சொன்னாலே முருகன் அப்படிங்கிறது தான் எங்கள் பரிகாரம், வேறு யாருமே நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா வீடு மனை அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி இந்த வேல்மாறல் படிப்பது அப்படிங்கிறது சிறப்பு.
இந்த வீடு அப்படின்னா அதோட அதிபதின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அதுக்கு வந்து முருகன் கோவில் போவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அந்த மனை அமைப்பு, குருவுடைய அமைப்பு அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும். வீடு மனை யோகம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வருஷத்தில் 2 தடவையாட்டி திருச்செந்தூர் கோவில் போயிட்டு வாங்க. நீங்கள் சாதாரண நாட்களில் போனால் போதும். இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போகணுங்கிறது உங்களுக்கு கணக்கு கிடையாது. பகவானை என்னைக்கு தரிசனம் பண்ணாலுமே உங்களுக்கு கிடைப்பாரானா கண்டிப்பாக அருள் அப்படிங்கிறது கொடுப்பார். சென்னையில் உள்ள மக்கள் கண்டிப்பாக சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே வீடு மனை அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்று சிறு தகவல் என்ன சொல்லணும்னா, புதுவுடைமூர்த்தி சார் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் வந்து சிறு செங்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செங்கலுக்கு அபிஷேக அலங்காரம் பண்ணிட்டு அந்த செவ்வாய்க்கிழமை அதுக்கு ஒரு பூ வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோன்னா அது வந்து வீட்டு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இதை செஞ்சுருக்கிறாங்க, செய்தவர்கள் பலன் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்காங்க. இதை தீர்க்கமாக நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் செய்து எங்களுக்கு வீடு பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடச்சிருக்குது. 1 வருஷத்துக்குள்ளே அந்த வீடு மனை யோகம்ங்கிறது அவங்களுக்கு இருந்திருக்குது. முதல்ல கண்ணை மூடிட்டு வீடு வாங்குறவங்க இருக்கிறாங்க, அந்த எண்ணமே இல்லை, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வீடோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்வது நல்லது. நீங்கள் சொன்னீங்களே, நிலம் வாங்குகிறோம், நிலம் வீடு கட்டுறோம், அது வீட்டுக்குள்ளே போக முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம், 5 வருஷத்துக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய உங்கள் ஜாதக அமைப்பின்படி வீடுங்கிறது புதிய வீடா பழைய வீடா, ஃப்ளாட் மாதிரி அமையுமா, இல்லைன்னா தனித்த நிலமாக வாங்கி அதை நீங்கள் கட்டுவீங்களா? ஜாதகத்தை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதற்குண்டான வேலையில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். எனக்கு பழைய வீடுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, நிலத்துக்காக ஓடுவேன். உனக்கு பழைய வீட்டோட அமைப்பு தான் யோகம்னா தற்போது அதை வாங்கி போடுங்க, அது உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதையே கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அதை வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிலத்தை வாங்கி கட்டணுங்கிறது அதன் பின்னாடியே போவாங்க. அது செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வீடுன்னா முருகன் தான். முருகனை யாரெல்லாம் வழிபடுறீங்களோ கண்டிப்பாக மன யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எளிய பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு வாசலில் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு செங்கலை வச்சு அந்த செங்கலுக்கு அபிஷேகமும் விபூதி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். மன யோகம்ங்கிறது ரொம்ப ஈஸியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமா மேம், சொந்த வீடு சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய பேருக்கு வீடு கட்டி குடி புக முடியலைனாலும் அதற்கான காரணம் என்ன, சீக்கிரம் உங்களோட சொந்த வீடு கனவு நனவாகணும்னா என்ன மாதிரியான பூஜை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகின்ற அவங்களுடைய கனவு சீக்கிரம் நனவாகணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்மளும் அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. நன்றி. அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், ஃபுல்லா ஜோரா.